ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு மினி நைக்கா ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நான் ரீசெண்டாக வந்து நைக்காவில் சில பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து சும்மா ரேண்டமாக பண்ணியிருந்தேன், தேவைப்படுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன ப்ராடக்ட்டு, அது எதுக்காக நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பாக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்மிஸியோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் காம்போ கிட் வாங்கியிருந்தேன். அதாவது சார்மிஸ்ட்டு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான்னு தெரியல. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது என்னென்னா வந்து 2 ரேசர் இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு ரேசர். ஆனால் வந்து இது மூவி வந்து கொஞ்சம் யூஸாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐப்ரோ ரேசர். நான் வந்து இப்போலாம் த்ரெட்டிங் வந்து பார்லருக்கு போய் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா பார்லரில் வந்து ஒரு டைம் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் ஒரு டைம் வந்து ஏதாவது சொதப்பி விட்றாங்க. ரொம்ப சைனீஸ் மூஞ்சி மாதிரி த்ரெட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி வீட்டில் பண்ணும்போது இந்த ஃபேஸ் இவ்வளோ பெருசாக இதை வச்சு பண்ணும்போது வந்து செட் ஆக மாட்டேங்குது ஒழுங்காக. அதுவும் கொஞ்சம் ஒழுங்காக வர மாதிரி தெரியல. ஸோ அதுக்காக தனியாக இந்த மாதிரி ஒன்று, இதை வந்து நைக்காவில் பார்த்தேன். சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது சின்னதாக இருக்கு, அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, பெனிஃபிஷியலாக இருக்கா இல்லையான்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இந்த ஃபேஷியல் ரேசரும் ஐப்ரோ ரேசரும், இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து அதான் டெய்லி யூஸ்க்கு வாங்குறதுக்கு தான். வெளியே போய் வேணாலும் இப்போதைக்கு வாங்க முடியல. இந்த மாதிரி தேடி வாங்கி அது சில டைம் வந்து அந்த பிளேடு மட்டும் தனியாக வந்துடுது. ஸோ இது வந்து நல்ல பிராண்டாக இருக்கும், நல்லா ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஜூன் மந்த் முடியுதா. ஜூன் மந்தில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் என்னென்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன சீரம் யூஸ் பண்ண போகிறேன்னு போட்டிருந்தேன். இப்போ அந்த சீரம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஜூலை மந்தில் வந்து புதுசாக சீரம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சீரம் வாங்கியிருந்தேன். அது என்னன்னா வந்து இந்த மினிமலிஸ்ட் பிராண்ட் வந்து விட்டமின் சி சீரம் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து நான் ஜூலை மந்தில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த விட்டமின் சி சீரம் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஃபேஸில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ விட்டமின் சி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து இந்த ஃபிக்ஸ்டர்மாவோட ஸ்டிண்டட் சன்ஸ்க்ரீன். இப்போ வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அன்ஈவன் டோனாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் வந்து அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதோடு சேர்த்து அந்த சன்ஸ்க்ரீனுமே வந்து டிண்டரில் யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டிண்டர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் 2-3 வீடியோவில் பார்த்தேன். சரி, அதே மாதிரி டிண்டட் சன்ஸ்க்ரீன் எனக்கும் ஆசை இருந்தது வாங்கி பார்ப்போன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபிக்ஸ்டர்மாவோட இந்த சன்ஸ்க்ரீன் நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து இந்த ஜூலை மாதம் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ஃபிக்ஸ்டர்மாவோட சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். நிறைய டிண்டட் சன்ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருந்ததுனால இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டு இதோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரெட்டினால் சீரம் வந்து நம்ம 30+ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். 30+ உள்ளவங்க வந்து ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணலாம். இந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏஜிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நான் மெயினாக எங்கள் மம்மிக்கு வாங்கியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு. பட் நானும் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நைஸாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நம்ம வந்து இந்த 2 சீரமுமே வந்து நான் ஃபுல் சைஸ் வாங்காமல் 10 ml சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல் சைஸ் வாங்கி நம்ம பாதிலே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 10 ml வாங்கி அதை யூஸ் பண்ணி கொஞ்சமாவது ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி, இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு 1 month வரும். அந்த 1 monthல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபுல் சைஸ் பாட்டில் வாங்கலான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனா வேறு விட்டமின் சி வந்து ட்ரை பண்ணலாம், வேறு ரெட்டினால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஆனால் மினிமலிஸ்ட் வந்து நல்ல பிராண்டு, எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரை பண்ணிட்டு நான் செட் ஆச்சுன்னா நான் பிக் சைஸ் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இந்த 2 ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஹேர் கலரிங் க்ரீம் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல வந்து எதனாலனே தெரியல, இங்கே வந்து வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஃபுல்லாக அப்படியே லைனாக வெள்ளை முடி வந்துருக்கு. அது எதனாலன்றது தெரியல.
இந்த மாதிரி யாருக்கா இருக்கான்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரோஸ்மெரி சீரம், அப்புறம் ஹேர் க்ரோத் சீரம், இந்த மாதிரி சீரம் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. யாருக்காவது வெள்ளை முடி இருக்கா? உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை முடி வந்து பண்ணிகிட்ருக்கும் அந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வருதா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கா? அந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு என்னவோ வந்து எனக்கு வெள்ளை முடி வர ஆரம்பிச்சது வந்து இந்த சீரம், இந்த ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் சீரம், ரோஸ்மெரி ஆயில், ரோஸ்மெரி சீரம் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து வெள்ளை முடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால வெள்ளை முடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் மேக்ஸிமம் வந்து சீரமை வந்து இந்த இடத்துல இங்கே வந்து எனக்கு ஹேர் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நான் நடு உச்சில் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணுவேன். அதேமாதிரி எனக்கு வெள்ளை முடி வந்ததுமே வந்து இந்த இடத்துலையும் இந்த நடு ஸ்ட்ரெயிட் உச்சி எடுப்போம்ல, அந்த இடத்துலேருந்து அப்படியே லைனாக வெள்ளை முடி வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரையும் அந்த சீரம், அந்த ரோஸ்மெரி அதெல்லாம் யூஸ் பண்ணனால தான் வந்துச்சுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான். இதோட என்னுடைய அதனால் வந்து நான் அந்த ஹேர் கலரிங் க்ரீம் ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது யூஸ் பண்ணனால வந்து அதை இந்த விளாகில் போட முடியல. பட் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் கிட்டு, இது வந்து ஃபேஸில் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஐப்ரோ பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன், நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் சி ஸ்கின் பிரைட்னிங்க்கும் ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ஃபேஸர், ரெட்டினால் வந்து ஆன்டி ஏஜிங் எங்கள் அம்மாவுக்கு. இந்த ஃபோர் ப்ராடக்ட் ப்ளஸ் அந்த கலரிங் ப்ராடக்ட், இந்த 5 தான் நான் வந்து இந்த வாட்டி நைக்காக நான் ப்ரச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ, இல்லைனா வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ, ஸ்கின் கேர் வீடியோ, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நான் 1 மந்த் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் ரிவ்யூஸ் கொடுக்குறேன் இந்த சேனலில். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேக் ரிவ்யூ இல்லை சும்மா நேம் சேக்குன்ற மாதிரி நான் ரிவ்யூஸ் கொடுக்காம ஹானஸ்ட் ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பாய்.